ஹாய் நண்பா, ரெண்டாவது ரவுண்டு மேட்ச் யாராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி தொட்டி விசஸ் ரெபல் லெவன்ஸ். ஸோ இவங்களுக்கு தான் மேட்ச்சு. அதே பார்த்தீங்கன்னா 6 ஓவர் கொடுத்துருக்காங்க, 5 பவுலர் யூஸ் பண்ணோம், 2 ஓவர் பவர் பிளே. ஸோ தண்ணி தொட்டி டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஃபர்ஸ்ட் ஓவர் பேட்ஸ்மேன் முனேந்தர் அட்டன் பண்ணுறாரு, பவுலர் வந்து தனுஷ். மொத்தம் 6 ஓவர். ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் முனேந்தர் ஃபேஸ் பண்ணுறாரு. அதே பால் ஃபர்ஸ்ட் பால் அகலப்பந்து. சிறப்பாக தூக்கி அடிச்சப்பட்ட பந்து 4. முதல் ஃபர்ஸ்ட் ஓவரில் ஃபர்ஸ்ட் 4. டாட் பால் டாட் பால். சிறப்பாக வீசப்பட்ட பந்து அகலப்பந்து. தொடர்ந்து 2 வைடு போட்டிருக்காரு தனுஷ். டாட் பால். ஃபர்ஸ்ட் ஓவரில் லாஸ்ட் பால். டாட் பால் டாட் பால் டாட் பால். சிறப்பாக தூக்கி அடிக்கப்பட்ட பந்து. ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு. டோட்டல் ரன் 6. ஒரு ஓவருக்கு 6 ரன் அடிச்சிருக்காங்க. செகண்ட் ஓவர் ஸ்ரீதர் போடுறாரு. பேட்ஸ்மேன் வைட் பால். ஃபர்ஸ்ட் பாலே வைட் பால். ஒன் பவுன்ஸ். சரியா அடிச்சாரு, ஆனா 1 பவுன்ஸ் 4. கேட்சாக மாறுமா? கேட்ச். பேட்ஸ்மேன் வசந்த் இறங்கியிருக்காரு. ஒன் ரன். முனேந்தர் அட்டன் பண்ணுறாரு. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து கேட்சாக மாறுமா? மிஸ்ஃபீல்ட் ஆகிருக்கு. சிங்கிள். 1 சிங்கிள். ஓவரின் அடுத்த பந்து 4 மாறுமா? 4. மிஸ்ஃபீல்டிங் எல்லாம் 4 ஆயிடுச்சு. ஓவரின் கடைசி பந்து ஸ்ட்ரைட்ல தூக்கி அடிச்ச பந்து 6. இந்த ஓவரின் முதல் 6. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 22 ரன் அடிச்சிருக்காங்க. 2 விக்கெட் இழப்பிருக்கு. 3வது ஓவர்
டாட் பால். ஸ்ட்ரைட்டில் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 6ஆக மாறுமா? கேட்ச் கேட்ச் கேட்ச். தனி தொட்டி டீம் வந்து பயங்கரமாக ஃபீல்ட் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. 1 கேட்ச் ஃபினிஷ். ரெபல்ஸ் 11 நல்ல ஒரு பிளேயரை வந்து இழந்திருக்காங்க. வருண் பால் அட்டன் பண்ணுறாரு. 4 சிறப்பாக தூக்கி அடித்தார் வருண் வந்ததுமே. ஃபஸ்ட்டு பாலே 4 அடிச்சிருக்காரு. 2வது பால் சிங்கிள். ஓவரில் அடுத்த பந்து டாட் பால். சிறப்பாக தூக்கி அடித்தார். 6. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா 34. 4வது ஓவர் முதல் பந்து லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். கேட்ச் அல்ல, கேட்ச் மிஸ் அவுட். 2 ரன். ஃபீல்டிங் மிஸ் பண்ணதுனால 2 ரன். அருமையாக தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 6ஆக மாறுமா? 6. 6 ரன்கள். சிறப்பாக தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 6 ரன்கள். ஒரு கேட்ச் மிஸ் பண்ணதுனால பாருங்க அடுத்த பால் 6 அடிச்சிருக்காரு. அடுத்த பந்து அருமையாக லெக் திசையில் வளைத்து அடிக்கப்பட்ட பந்து எத்தனை ஓட்டங்களை பெறும்? சிறப்பாக ஃபீல்டிங் செஞ்சிருக்காரு. ஒரே ஒரு சிங்கிள் தான். ஒரு ஓட்டம். அருமையாக ஆக்ரஸில் அடிக்கப்பட்ட பந்து சிறப்பாக தூக்கி அடித்தார். ஆனால் டாட் பால். ஃபீல்டிங் பயங்கரமாக பண்ணிகிட்ருக்காரு. அருமையாக வளைத்து அடிக்கப்பட்ட பந்து எத்தனை ஓட்டங்களை பெறும்? மிஸ்ஃபீல்ட். 2 ரன். 2 ரன்கள். மிஸ்ஃபீல்ட் ஆகிருக்கு. 2 ரன் அடிச்சிருக்காங்க. விக்கெட். ஸ்டம்ப் அவுட். ரெபல் 11 நெக்ஸ்ட் விக்கெட் எடுத்திருக்காங்க. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 4 ஓவருக்கு 45 ரன் அடிச்சிருக்காங்க ரெபல் 11. 5வது ஓவர் முதல் பால் டாட் பால். வைட். முதல் பாலே வைடு போட்டிருக்காரு தண்ணி தொட்டி அணியினர். மீண்டும் வைடு. தொடர்ந்து 2 பால் போட்டிருக்காரு வைடு. அருமையாக தூக்கி அடிச்சப்பட்ட பந்து 6. ஃபஸ்ட்டு பாலே 6 அடிச்சிருக்காரு. சூப்பர். 5வது ஓவரில் முதல் பந்து 6. அவுட்டான்னு கேட்குறாரு. விக்கெட்டான்னு கேட்டிருக்காங்க. ஸ்ட்ரைட் அம்பையர் வந்து விக்கெட் கொடுத்துருக்காரு. லெக் அம்பையர் வந்து அவுட் இல்லைன்னு சொல்கிறாரு. கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. பார்ப்போம் கடைசி முடிவு என்னன்னு சொல்லிட்டு. அம்பையர் முடிவு இறுதின்னு சொல்லிட்டு பேட்ஸ்மேன் வந்து வெளியேறாரு. அடுத்த பேட்ஸ்மேன் இறங்கியிருக்காரு. தொடர்ந்து விக்கெட் இழந்துட்டு தான் இருக்காங்க. ஸ்ட்ரைட்டில் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 6. வந்த முதல் பாலே 6 அடிக்கிறாரு. வேறு லெவலில்.
அருமையாக தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 4. தொடர்ந்து 4 ரன். ஃபர்ஸ்ட் பால் வந்த உடனே 6 அடித்தார், இப்போ 4 அடிச்சிருக்காரு. இந்த ஓவரில் கடைசி 2 பந்து. 2 பால் என்னவாக மாறும்? டாட் பால். இந்த ஓவரில் கடைசி பந்து. கடைசி பந்து அகலப்பந்து. இந்த ஓவரில் மட்டும் அதிகமாக வைடு போட்டிருக்காரு இவர். கடைசி பந்து. அருமையாக வளைத்து திரும்பி வளைத்து அடிக்கப்பட்ட பந்து 6. 5வது ஓவரில் கடைசி பந்து 6. ஓவர் முடிஞ்சிருக்கு. 5 ஓவர் முடிவடைந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 69. 5 ஓவர் முடிஞ்சிருக்கு, 69 ரன் அடிச்சிருக்காங்க. அணியின் எண்ணிக்கை 4 விக்கெட் இழந்திருக்காங்க. கடைசி ஓவர் 6வது ஓவர் முதல் பால். மிஸ்ஃபீல்டு. கடைசி ஓவரில் 2வது பால் வைட் பால். அகலப்பந்து உதிரியில் மீண்டும் அகலப்பந்து. அகலப்பந்து டாட் பால். சிறப்பாக வீசப்பட்ட பந்து டாட் பால். ஃபுல் டாஸ் பால். அருமையாக தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 6 மாறுமா? 6. 6. சிறப்பாக தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 6 ரன்கள். அருமையாக அடிக்கப்பட்ட பந்து. மீண்டும் அகலப்பந்து. மீண்டும் ஒரு அகலப்பந்து. மீண்டும் அகலப்பந்து. மறுபடியும் மீண்டும் திரும்பவும் ஒரு அகலப்பந்து. Oh my God. தூக்கி போட்டாரு. புல் டாஸ் நோபால் அமைஞ்சிருக்கு. 4ஆக மாறுமா? 2 ரன்ஸ். 2 ரன் ஓடி இருக்காங்க. நோ பால். ஸோ ஃப்ரீட். ஃப்ரீட் இந்த பால் எப்படி யூஸ் பண்ணுறாருன்னு பார்ப்போம். ஃப்ரீட்டை நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு. தூக்கி ஸ்ட்ரைட் அடித்த பந்து சிங்கிள் ரன். வைட் பால். அருமையாக அடிக்கப்பட்ட பந்து 2 ரன்ஸ். மிஸ்ஃபீல்டிங் 3 ரன்ஸ். 4ஆக மாறுமா? 4 ரன். 4 ஓட்டம். 6வது ஓவரில் கடைசி பந்து. இந்த ஓவரில் கடைசி பந்து வைட் பால். மிஸ்ஃபீல்டிங் சிங்கிள் ரன். அகலப்பந்து ப்ளஸ் வந்து 1 ரன். ஸோ டோட்டல் 2. இந்த ஓவரில் மட்டும் பார்த்தீங்கன்னா கண்டினியூ அகலப்பந்து தான். 6 பாலுக்கு மேலே 7 பால் கிட்ட ஒரு ஒயிட் பாலே போட்டிருக்காரு. லாஸ்ட் பால் மட்டும் உள்ளே போட்டால் 6 ஓவர் முடிஞ்சிருது. ஓ மை காட். நோ பால். ஸோ இங்கே எல்லா நோ பாலுக்கும் ஃப்ரீட்டு. அதனால் இந்த பால் ஃப்ரீட்டு. ஸோ இந்த ஓவரில் 2வது ஃப்ரீட்டு. ஃப்ரீட் எப்படி யூஸ் பண்ணுவாருன்னு பார்ப்போம். 4. 4 ரன்கள். 6 ஓவர்
முடிவடைந்த நிலையில் அவருக்கு 93 93 ரன் 92 ரன் அடிச்சிருக்காங்க. 6 ஓவருக்கு 92 ரன் அடிச்சிருக்காங்க. 93 ரன்னு தண்ணி தொட்டி அடித்தாங்கன்னா வின் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் செட்டில் நம்ம பார்க்கலாம்.